சிறு தவறுகள் பெரிய விளைவுகள். பிரைஸ் தி லார்ட். சாமுவேல் சவுலிடம், ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது எரிபலிகள் பிறபலிகள் செலுத்துவதா, அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா? கீழ்ப்படிதல் பலியை விட சிறந்தது. கீழ்ப்படிதல் ஆட்டுக்கிடாய்களின் கொழுப்பை விட மேலானது. கலகம் சூனியத்திற்கு நிகரான பாவம். முரட்டுத்தனம் சிலை வழிபாட்டுக்கு ஒப்பான குற்றம். நீர் ஆண்டவரின் வார்த்தையை புறக்கணித்தீர், அவரும் உம்மை அரச பதவியிலிருந்து நீக்கிவிட்டார் என கூறினார் என்று 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22 மற்றும் 23 இறை வார்த்தைகளில் நாம் இவ்வாறு பார்க்கிறோம். சவுல் அரச பதவியிலிருந்து நீக்கப்பட்டதன் காரணத்தை நாம் அறிந்தோம் என்றால் நமக்கே ஆச்சரியமாக இருக்கின்றது. ஆம், ஆண்டவர் தம் மக்கள் இஸ்ரவேலர் போவதற்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் வழிவிடாத அமலேக்கியரை முற்றிலுமாக அழித்துவிட இறைவாக்கினர் சாமுவேல் மூலம் சவுலிடம் சொல்கிறார். சவுல் அரசரும் அமலேக்கியரை அழிக்கிறார், ஆனால் முற்றிலுமாக அல்ல, மன்னன் ஆகாகையும் நல்ல ஆடு மாடுகளையும் தவிர. ஆண்டவர் சொன்ன பிரகாரம் முற்றிலும் அழிக்காமல் நல்ல ஆடு மாடுகளை ஆண்டவருக்கு பலியிடுவதற்காக தான் கொல்லவில்லை என்று தன் செயலை நியாயப்படுத்துகிறார். அன்பானவர்களே, நாம் இதை மேலோட்டமாக பார்க்கும் பொழுது சவுல் ஆண்டவருக்கு பலியிடுவதற்காக தானே நல்ல ஆடு மாடுகளை அழிக்கவில்லை, இது நல்லது தானே, இதில் என்ன தப்பு இருக்குது, இதுக்காகவா ஆண்டவர் அவரது அரச பதவியையே நீக்குவேன் என சொல்கிறார் என நினைக்க தோன்றும். ஆனால் இதை தியானித்தோம் என்றால் சவுல் அரசர் வெளிப்பிரகாரமாக ரொம்பவும் நல்லவர் போல் நடித்தாலும் உண்மையாக அவர் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. 100% கீழ்ப்படிதலை தான் ஆண்டவர் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார். முற்றிலுமாக அழித்துவிடு என்றால் முற்றிலுமாக, அரைக்குறையாக அல்ல, அழித்துவிட வேண்டும். ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே, நீர் கொடுத்த வெற்றிக்கு நன்றி செலுத்தத்தானே சிலவற்றை விட்டு வைத்தேன் என்றெல்லாம் சொல்லுவது முழுமையான கீழ்ப்படிதல் அல்ல. எவ்வாறு ஆதாம் ஏவாளின் கீழ்ப்படிதலற்ற செயல் உலக அனைத்திற்கும் சாபத்தை கொண்டு வந்ததோ, அதே போல சவுலின் இந்த கீழ்ப்படிதலற்ற செயல் அவரின் அரச பதவியையே இழக்க வைத்தது. சிறிய தவறு போல் தெரிகின்ற இந்த செயல் பெரும் விளைவை ஏற்படுத்தியதை பாருங்கள் அன்பானவர்களே. இதே போல்தான் நம்மை அறியாமலேயே நாமும் அநேக சிறிய தவறுகளை செய்து பெரிய விளைவுகளை நம் வாழ்வில் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். மேலும் சாதகமான சூழ்நிலைகளில் நேரங்களில் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்றோம், ஆனால் இக்கட்டான நேரங்களில் அவரை அசட்டை செய்கிறோம். உதாரணமாக, முக்கியமான ஒரு ஆஃபீஸ் வேலை செஞ்சிட்ருக்கோம், திடீர்னு ஆண்டவர் என்கிட்ட ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி உள் உணர்வின் மூலம் நம்மிடம் சொல்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். நம்மில் எத்தனை பேர் ஓகே ஆண்டவரே இதோ வருகிறேன் என்று சொல்வோம்? நிச்சயம் நம்மில் அநேகர் இந்த சவுல் அரசரை போல, ஆண்டவரே நான் ஜெபம் செய்யலைன்னு நான் சொல்லவே இல்லை, இந்த வேலையை மட்டும் முடிச்சுட்டு வந்து நான் ஜெபிக்கிறேன் என்று தான் சொல்வோம். சர்வ உலகத்தையும் படைத்த ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும் என சொல்லும் பொழுது அதை தவிர்த்துவிட்டு அவர் கொடுத்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நமது கீழ்ப்படியாத மனதை தானே காட்டுகிறது. ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வேலைக்காக நன்றி, நீர் என்னில் மகிமைப்பட என்னை ஒப்படைக்கின்றேன் என்று சொல்லி முடித்தாலே போதுமே. இது நம் கீழ்ப்படிதலை காட்டுகின்றதே. கடமையை ஒழுங்காக செய் என்று சொல்லும் நீதிபரராகிய நம் ஆண்டவரை நம் கடமையை நாமே எதிர்பார்த்திராத வகையில் மிகவும் நேர்த்தியாக குறுகிய நேரத்தில் சிறப்பாக செய்ய வைப்பாரே, நம் கீழ்ப்படிதலுக்கு கொடுக்கும் பரிசாக. ஆனால் நமக்கு நம் வேலை முக்கியம். ஆம், நாம் ஆயிரமாக ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தாலும் நற்செயல்கள் பல புரிந்தாலும் ஆண்டவர் மேல் கீழ்ப்படிதல் இல்லை என்றால் அது பிளாஸ்டிக் பூக்கள் தான். என்னை அன்பு செய்தால் என் கட்டளைகளை கடைப்பிடியுங்கள், அதாவது எனக்கு கீழ்ப்படியுங்கள் என்ற ஆண்டவரின் கட்டளைக்கு எதிரானது தான். ஆண்டவருக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் நான் எனக்கு பிடித்த மாதிரி என் மனம் சொல்லும்படி தான் செய்கிறேன் என்பதைத்தானே அது காட்டுகிறது. ஆண்டவருக்கு மேலாக என்னை உயர்த்தினால் நான் எனக்காக உயிரை கொடுத்த இயேசுவின் சீடன் அல்ல, மாறாக அவரை எதிர்த்து கீழே தள்ளிவிடப்பட்ட நம் எதிராளியின் சீடன். ஆகவே சிறு தவறுகள்தானே என்று அசட்டை பண்ணாமல் ஆண்டவருக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிவோம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். தன் தந்தைக்கு எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் கீழ்ப்படிந்த அன்பு இயேசுவே, உம்மை போல நானும் உமக்கு எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அந்த நேரத்திலும் உமக்கு கீழ்ப்படிதலுள்ளவளாக இருக்க எனக்கு கிருபை புரியும். ஆமேன்.